கடந்த 48 மணி நேரத்தில் நாம் கற்பனை செய்யாத பல அதிரடி மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளன. மூன்றாம் உலகப் போருக்கான எச்சரிக்கை மணிகள் ஒலிக்கத் தொடங்கிவிட்டன. இதோ இன்றைய முக்கிய அப்டேட்கள். 1. சர்வதேச போர் பதற்றங்கள். பாகிஸ்தான் வெர்சஸ் தாலிபான். ஆப்கானிஸ்தானில் உள்ள தாலிபான்கள் மீது பாகிஸ்தான் அதிகாரப்பூர்வமாக போரை அறிவித்துள்ளது. ஈரான் எச்சரிக்கை. ஜெனீவாவில் நடந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்காவின் நிபந்தனைகளை ஈரான் நிராகரித்துள்ளது. இதனால் மத்திய கிழக்கு பகுதியில் அமெரிக்கா 300 போர் விமானங்கள் மற்றும் 20 போர்க்கப்பல்களை நிலைநிறுத்தியுள்ளது. இஸ்ரேல் அதிரடி. ஹிஸ்புல்லா அமைப்பின் 8 இராணுவ முகாம்களை இஸ்ரேல் தாக்கி அழித்துள்ளது. இதற்கு இந்தியா தனது ஆதரவை இஸ்ரேலுக்கு தெரிவித்துள்ளது. ஹங்கேரி இராணுவம். உக்ரைன் தனது எண்ணெய் குழாய்களை சேதப்படுத்த முயன்றதாக கூறி ஹங்கேரி தனது இராணுவத்தை தயார் நிலையில் வைத்துள்ளது. 2. அமெரிக்க அரசியல் மற்றும் மர்மங்கள். எப்ஸ்டீன் கோப்புகள். ஜெஃப்ரி எப்ஸ்டீன் விவகாரத்தில் ஹிலாரி கிளின்டன் காங்கிரஸில் சாட்சியம் அளித்துள்ளார். இது அமெரிக்க அரசியலில் பெரும் புயலை கிளப்பியுள்ளது. மர்மமான யுஎஃப்ஓ. கடலுக்கடியில் ஒரு கால்பந்து மைதானம் அளவுள்ள யுஎஃப்ஓ மணிக்கு 200 மைல் வேகத்தில் செல்வதை அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர் உறுதிப்படுத்தியுள்ளார். சிஐஏ ரகசியங்கள். பொதுமக்களை கட்டுப்படுத்தும் மைண்ட் கண்ட்ரோல் சோதனைகள் குறித்த ரகசிய ஆவணங்களை சிஐஏ வெளியிட்டுள்ளது. 3. விண்வெளி மற்றும் தொழில்நுட்பம். செயற்கை ஈர்ப்பு விசை. விண்வெளியில் செயற்கை ஈர்ப்பு விசை ஆர்டிஃபிஷியல் கிராவிட்டி உருவாக்கும் புதிய விண்வெளி நிலையத்திற்கான காப்புரிமையை ரஷ்யா பெற்றுள்ளது. ட்ரோன் படைகள். எலான் மஸ்கின் SpaceX மற்றும் XAI நிறுவனங்கள் இராணுவத்திற்காக அதிநவீன ட்ரோன் படைகளை உருவாக்க போட்டியிடுகின்றன. 4. பிற செய்திகள். சீனாவுக்கு ரகசியமாக பயிற்சி அளித்த அமெரிக்க விமானப்படை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். மெக்சிகோவில் காட்டல் கும்பல்களின் வன்முறை காரணமாக அங்கு தேசிய வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நிலைமை மிக வேகமாக மாறி வருகிறது. அடுத்த சில நாட்களில் என்ன நடக்கும்? போர் மூலமா அல்லது அமைதி திரும்புமா? இது போன்ற உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள எங்களை பின்தொடருங்கள்.